ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷஷ்டிகா கிச்சன். இன்றைக்கி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சிக்கன் லெக் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதை நம்ம இன்றைக்கி தவாவில் பண்ண போகிறோம். இப்போது இதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம் பார்த்துக்கலாம். சிக்கன் லெக் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சிக்கனை ஃபுல்லாக மேரினேட் பண்ணிக்கலாம். இதுக்கு இந்த மாதிரி சிக்கனை குறுக்க கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் மசால் ஃபுல்லாக சூப்பராக இறங்கும். இப்போ ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறமா 1/2 டீஸ்பூன் சீரக மிளகுத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இப்போது இந்த சிக்கன் லெக் ஃபுல்லாத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதோடவே 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இதோடவே 2 டீஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்துக்கோங்க. இப்போது ரொம்ப கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை ஒரு திக்கான பேஸ்ட்டாக செஞ்சுக்கோங்க. நம்ம இதில் எந்த ஆர்டிஃபிஷியல் கலரும் சேர்க்கலை. இந்த காஷ்மீரி ரெட் சில்லி பவுடரோட கலர் மட்டும்தான் இதுக்கு சூப்பரான ஒரு கலர் கொடுக்கும். இப்போ சிக்கன் துண்டுகளை ஃபுல்லாக எடுத்து இந்த மசாலா ஃபுல்லாக அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதோடவே கொஞ்சமாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கிறேன். இது சிக்கன் பொரிக்கும் போது அதுக்கு சூப்பரான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ மசாலா ஃபுல்லாக சிக்கன் துண்டோட எல்லா பக்கம் படுற மாதிரி நல்லா இந்த பேஸ்ட்டை தடவிக்கோங்க. இந்த மாதிரி இப்போது இதை 30 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இப்போ 30 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம மேரினேட் பண்ணி வச்ச சிக்கன் துண்டுகள் ஃபுல்லாக ரெடியாக இருக்கும். இப்போது இதை பொரிக்க ஆரம்பிக்கலாம். இதுக்கு ஒரு தவா எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் இதை ஃப்ரை பண்ண தேவையான அளவு 4 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்ச சிக்கன் லெக் ஒன்றா எடுத்து சேர்த்துக்கலாம். தணலை மீடியமாகவே வச்சுக்கோங்க. இல்லைன்னா சிக்கன் லெக் பீஸ் மேலே இருக்கிற மசால் ஃபுல்லாக கருகி போயிடும். ஆனால் சிக்கன் உள்ளே குக்காக இருக்காது. அதனால் தணலை மீடியம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். இது ஃபுல்லாக குக்காகி முடிகிறதுக்கு உங்களுக்கு 25 நிமிஷத்துலேருந்து 35 நிமிஷம் வரைக்கும் ஆகும். அப்போ தான் சிக்கன் ஃபுல்லாக நல்லா குக் ஆகும். இதை நீங்கள் டீப் ஃப்ரை கூட பண்ணலாம். ஆனால் தவா ஃப்ரை பண்ணும்போது அதோட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு சைடு ஃபுல்லாக குக் ஆகிடுச்சு. இன்னொரு சைடு ஃபுல்லாக எல்லா சிக்கன் பீஸையும் திருப்பி போட்டு அந்த பக்கமும் ஃப்ரை பண்ணிக்கலாம். மசாலாவில் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கிறதுனால இந்த மசால் ஃபுல்லாக தவாவில் ஒட்டாமல் எல்லாமே சிக்கன் லெக்ஸ் மேலே சூப்பராக கோட் ஆகி ஃப்ரை ஆகிடும். இப்போ சிக்கன் லெக் ஃப்ரை ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே டெம்டிங்காக இருக்குல்ல. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இந்த ரெசிபி எப்படி இருந்ததுன்னு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ஷஷ்டிகா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ரெசிபியோடு உங்களை அடுத்து சந்திக்கிறேன். பாய்.